ஓகே, நெக்ஸ்ட் இந்த நோட் பாருங்க. இந்த நோட்ல the regression lines all நான் previous classல நம்ம regression டாபிக்கோட ஸ்டாப் பண்ணோம். regression ஹெட்டிங் ஆரம்பிச்சு அதுல இருக்கிற இதுல வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் ரிக்ரெஷனுக்கு வந்து உங்களுக்கு நான் அந்த இதுல நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன், பிடிஎஃப்ல பாருங்க. லைன்ஸ் ஆஃப் ரிக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு இருக்கும், லைன்ஸ் ஆஃப் ரிக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ரெண்டுமே இருக்கும். அதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆன் எக்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு ஆர் இன்டூ சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இருக்கும். எக்ஸ் ஆன் ஒய்யோட ரெக்ரெஷன் லைன் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஆர் இன்டூ சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் இன்டூ ஒய் மைனஸ் ஒய் பார் இருக்கும். இதான் ரிக்ரெஷன் லைன்ஸ். இதெல்லாமே அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ப்ராப்ளம் செய்யும் போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரியும். இதுல நோட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெக்ரெஷன் லைன்ஸ் வந்து இப்ப நான் சொன்னேன்னா ரெண்டு ரெக்ரெஷன் லைன், ஒன்னு வந்து எக்ஸ் ஆன் ஒய், இன்னொன்னு வந்து ஒய் ஆன் எக்ஸ். இந்த ரெண்டு ரெக்ரெஷன் லைனுமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ த மீன் தான் அந்த நோட். ரெண்டுமே மீன்ல தான் பாஸ் ஆகும். எக்ஸ் ஆன் ஒய்ன்ற ரிக்ரெஷன் லைனோ இல்ல ஒய் ஆன் எக்ஸ்ன்ற ரிக்ரெஷன் லைனோ. ஃபர்ஸ்ட் ரிக்ரெஷன் லைன்னா என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் அந்த ஈக்குவேஷன் போய் படிங்க. அந்த ரெக்ரெஷன் லைன் தான் என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெண்டு ரெக்ரெஷன் லைன் வந்து will always passes through the mean. எப்பயுமே மீன் வழியா தான் அந்த ரெக்ரெஷன் லைன் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட மீன் வந்து எக்ஸ் பார்னு எடுத்துக்கிட்டோம், ஒய்யோட மீன் வந்து ஒய் பார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா எந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷனுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் we can replace எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார். அதான் அதுக்கு அர்த்தம். the regression line வந்து passes through the mean னா அதுக்கு என்ன அர்த்தம்னா that regression equation always satisfies x bar and y bar. instead of x x bar போட்டுக்கலாம், instead of y y bar போட்டுக்கலாம். அதான் அந்த நோட்டோட அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க, என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. the two lines of regression are 8x minus 10y 8x minus 10y plus 66 equal to 0. இது வந்து ஒரு regression equation சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு regression equation என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40x minus 18y minus 214 equal to 0. இது ஒரு regression equation. ரெண்டு regression equation வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா we have to find the mean values of x and y, which means நம்ம x பாரோட வேல்யூவும் y பாரோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல அதான் கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் between x and y. காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆனா ரிக்ரெஷன்ல காரிலேஷனோட ஃபார்முலா கேக்குறாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா r ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் byx இன்டூ bxy. byxன்றது என்னன்னா regression coefficient of y on x. bxyன்றது என்ன regression coefficient of x on y. இதெல்லாமே வந்து நான் ரிக்ரெஷன் டாபிக் கீழே உங்களுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லா ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலாவை போட்டு அப்படியே செஞ்சிடலாம். சரியா? ஓகே, இப்ப நிறைய நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்ப வந்து இந்த ப்ராப்ளம்ல இண்டிபெண்டன்ட் செக் பண்ணணும், சாதாரணமா இண்டிபெண்டன்ட் செக் பண்ணணும்னா ஜாயிண்ட் பிடிஎஃப் ஈக்குவல் டு மார்ஜினல் டென்சிட்டி ஆஃப் எக்ஸ் இன்டூ மார்ஜினல் டென்சிட்டி ஆஃப் ஒய் செக் பண்ணா போதும். கோவேரியன்ஸ் ப்ராப்ளம்ல வந்துட்டு இண்டிபெண்டன்ட் செக் பண்ணணும்னா அதுக்கு வேற மாதிரி செக் பண்ணணும். கோவேரியன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாலே அது இண்டிபெண்டன்ட் ஆயிரும், அப்படிதான் அது பண்ணணும். அதே மாதிரி காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேசிக்கா ப்ரீவியஸ் வரைக்கும் என்ன ஃபார்முலா படிச்சோம்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய்ன்னு படிச்சோம் ரிக்ரெஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா ரிக்ரெஷன் ஆஃப்டர் ரிக்ரெஷன் படிக்கிற போது அந்த ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ல காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்க அப்படின்னா அப்ப நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் இப்ப என்ன நம்ம கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு ரிக்ரெஷன் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து இது வந்து ரிக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ஆன் தெரியாது, ரிக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் ஆன் தெரியும். எது வந்து எக்ஸ் ஆன் ஒய் எது வந்து ஒய் ஆன் எக்ஸ் நமக்கு தெரியாது. ரெண்டு ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் இருக்குன்னு மட்டும் தெரியும், அவ்வளவுதான். ரிக்ரெஷன்னாலே ரெண்டு லைன்ஸ் ஆஃப் ரிக்ரெஷன் இருக்கும்பா. ஒரு லைனுக்கு பேரு ரிக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், இன்னொரு ரிக்ரெஷன் லைனுக்கு பேரு எக்ஸ் ஆன் ஒய். சரியா? அதான் ரெண்டு ரிக்ரெஷன் லைன். சரியா? இப்ப ரெண்டு ரிக்ரெஷன் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து ஒய் ஆன் எக்ஸ் எது வந்து எக்ஸ் ஆன் ஒய்ன்னு நமக்கு தெரியாது. அது நம்ம இனிமே தான் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அவங்க கேட்டபடி we have to find the mean values of x and y.
மீன் வேல்யூஸ் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பாரோட வேல்யூ ஒய் பாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த நோட் படி நமக்கு என்ன தெரியும்னா எப்பயுமே இந்த ரெக்ரெஷன் லைன்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ த மீன். ரெக்ரெஷன் லைன்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ த மீன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீஸ் டூ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைஸ் எக்ஸ் பார் கமா ஒய் பார் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். பாசஸ் த்ரூ த மீன்னா அதுக்கு அதான் அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? 8x bar minus 10y bar plus 66 equal to 0. Second equation எப்படி change ஆகும்? 40x bar minus 18y bar minus 214 equal to 0. பாருங்க first equation second equation எப்படி change ஆயிருக்கு பாருங்க. first equation இந்த மாதிரி instead of x bar instead of y bar. two equations change ஆயிருக்கா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு x bar ஓட வேல்யூ நார்மலா ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம்ல அது மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா x bar ஓட வேல்யூ y bar ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா? x bar 13 y bar 13. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க? மீன் ஆஃப் x and y கேட்டிருக்காங்க. சோ மீன் ஆஃப் x is 13 and mean of y is 17 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. To find the correlation coefficient between x and y. So to find the correlation coefficient between x and y னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நான் சொன்ன மாதிரி r equal to plus or minus root of bxy into byx. இதான் வந்து என்னன்னா காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா. எந்த ப்ராப்ளம் கீழனா ரெக்ரெஷன் ப்ராப்ளம் கீழே காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்கன்னு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா இஸ் r equal to plus or minus root of bxy into byx. சரி, இப்ப நம்ம bxyயும் byxும் கண்டுபிடிக்கணும். இப்போ bxy byx கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா bxyனா அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on y ன்னு அர்த்தம். byxனா அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x ன்னு அர்த்தம். சரியா? இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அந்த ரிக்ரெஷன் ஃபார்முலாஸ் கொடுத்தேன்ல அந்த பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த byx bxy எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை வந்து நானா எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரிக்ரெஷன் லைனை நான் அதை வந்து ரிக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆன் ஒய்னா இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி கொண்டு வருவேன்னா சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பிளஸ் கான்ஸ்டன்டா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வந்த இந்த எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஒய் சம் பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு பேரு. சரியா? இப்ப இதுல ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு அர்த்தம். சரியா? ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் டினோட்டட் பை bxy. அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் 10/8. அதான் அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஆன்சர். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி bxy ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் ஆன் ஒய்யா இருந்துச்சுன்னா அப்புறம் செகண்ட் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் எனக்கு என்னவா இருக்கும்னா ஒய் ஆன் எக்ஸா இருக்கும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் என்ன பண்ணணும், ஒய் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப், இப்ப இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் கான்ஸ்டன்டா கொண்டு வந்தேன். அப்ப இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஒய் ஈக்குவல் டு சம் எக்ஸ் பிளஸ் கான்ஸ்டன்டா சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ப அது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன் பாருங்க, ஒய் ஈக்குவல் டு சம் எக்ஸ் பிளஸ் கான்ஸ்டன்டா சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். இப்ப இதுல இருந்து எப்படி நீங்க bxy கண்டுபிடிச்சீங்களோ அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா byx. இங்க பாருங்க, பி சஃபிக்ஸ்ல எழுதணும். இத xyனா xy தான் எழுதணும், yxனா yx தான் எழுதணும். இதை மாத்தி போட்டா தப்பு. இந்த இன்ஸ்டெட் ஆஃப் xyக்கு பதில் இந்த இடத்துல நீங்க yx போட்டீங்கன்னா தப்பு. இந்த இடத்துல சஃபிக்ஸ்ல yxக்கு பதிலா நீங்க xy போட்டா இதுவும் தப்பு. சரியா? சோ byxன்றது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்னன்னா 40/18. இப்ப நம்ம ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஆன் ஒய் வந்து 10/18 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் ஆன் எக்ஸ் வந்து 40/18 கண்டுபிடிச்சிருக்கோம். So using these two regression coefficient we can able to find the correlation coefficient r. So r ஓட ஃபார்முலா வந்து plus or minus root of bxy into byx. போட்டா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா plus or minus 1.67 கிடைக்குது. ஆனா இது வந்து it cannot be the correlation coefficient. rன்றது correlation coefficient. இப்ப எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து definitely it cannot be the correlation coefficient. ஏன் அப்படின்னா நான் அந்த ஃபார்முலா பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா correlation coefficient r ஓட வேல்யூ எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு எழுதிருப்பேன்னா -1ல இருந்து +1 தான் இருக்கும். Definitely it cannot be more than 1 +1, அதாவது 1.6 எல்லாம் வர சான்ஸே இல்ல. -1ல இருந்து +1 தான் r ஓட வேல்யூ இருக்க முடியும், 1.6 எல்லாம் வரவே முடியாது. சரியா? சோ அதனால இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து எக்ஸ் ஆன் ஒய் சூஸ் பண்ணேன் பாத்தீங்களா, அது தப்பு. அப்படி சூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ரிக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸா இருக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம்.
புரியுதா? இப்ப நீங்க நார்மலா நீங்க எடுக்கும் போதே ஈக்குவேஷனே நீங்க y on x நீங்களா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆருக்கு வந்து வேல்யூ கிடைச்சிருச்சு. பிட்வீன் -1 to +1 குள்ள கரெக்டான வேல்யூ கிடைச்சிட்டா நீங்க அதோட ப்ராப்ளம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப நான் தப்பா எடுத்தனால எனக்கு இந்த வரைக்கும் பண்ணும்போது ப்ராப்ளம்ல எனக்கு தப்பா ஆர் வேல்யூ கிடைச்சிருக்கு. அதனால நான் ஃபர்தரா ப்ராப்ளம ப்ரொசீட் பண்றேன். சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது நீங்களா அசம்ஷன்லயே கரெக்டா எடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நான் x on y எடுத்த மாதிரி நீங்க எடுக்காம நீங்க y on x உங்களோட அசம்ஷன் படி ஃபர்ஸ்ட் நீங்க y on x எடுத்து பண்ணி ஆரோட வேல்யூ இந்த இடத்துல கரெக்டா வந்துருச்சுன்னா நீங்க ப்ராப்ளம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? நான் வந்து தப்பா எடுத்தனால எனக்கு ஆர் வேல்யூ தப்பா கிடைச்சிருக்கு. சோ அதனால திரும்ப மாத்துறேன். என்ன மாத்துறேன்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x on y கிடையாது y on x ன்னு எடுத்துக்கிறேன். y on x னா அப்படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். y equal to some x plus constant கொண்டு வரணும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி y equal to some x plus constant கொண்டு வந்திருக்கேன். அப்ப இதுல இருந்து எனக்கு எதோட வேல்யூ கிடைக்கும்? y equal இதுக்கு பேரு ரெக்ரெஷன் லைன் ஆஃப் y on x னா அதுல இருந்து கிடைக்கிற ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு பேரு byx. சரியா? ரிக்ரெஷன் லைன் ஆஃப் y on x ல இருந்து கிடைக்கிற ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்டோட பேர் வந்து byx. ரிக்ரெஷன் லைன் ஆஃப் x on y ல இருந்து கிடைக்கிற ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்டோட பேரு bxy. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லும் போதே. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து y on x இருந்துச்சுன்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x on y இருக்கும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணனும்னா x equal to some y plus constant ன்னு சால்வ் பண்ணிட்டு அதுல இருந்து bxy கண்டுபிடிக்கணும். So using these two regression coefficient byx and bxy, correlation coefficient r கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா +or-0.6 ன்னு கிடைக்குது. So இது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். This can be the correlation coefficient because the value lies between -1 to +1. சோ இப்படிதான் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ல. சரியா? ஓகே. இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து மீன் கண்டுபிடிச்சிங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ரிக்ரெஷன் ஈக்குவேஷனுக்கு பதிலா ரெக்கரன்ஸ் மாத்தி எழுதிருக்காங்க. அத வந்து தப்பா ரெக்கரன்ஸ்ன்றதை அடிச்சிட்டு ரிக்ரெஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் அப்பப்ப அன்னன்னைக்கு கிளாஸ் நடத்தும் போது எதெல்லாம் தப்புன்னு சொல்றேனோ நோட் பண்ணிக்கோங்க, எழுதி அடிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் இது பண்ணுங்க. கிளாஸ் நோட்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் எப்பனாலும் நடக்கலாம். சோ அதனால அப்படி அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. கொஞ்சம் ப்ராப்பரா கிளாஸ் கவனிங்க. நோட்ஸை கொஞ்சம் ப்ராப்பரா அப்டேட் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தா ஹோம்ஒர்க் கொஞ்சம் அன்னைக்கு செய்யுங்க. ஓகே, இது வந்து ரெக்கரன்ஸ் இல்லப்பா, ரெக்ரெஷன். The regression equation of x on y is கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல வெறும் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் தான் கொடுத்திருந்தாங்க. அவங்க மென்ஷன் பண்ணல அது எக்ஸ் ஆன் ஒய்யோட ரெக்ரெஷன் ஈக்குவேஷனா ஒய் ஆன் எக்ஸோட ரெக்ரெஷன் ஈக்குவேஷனா அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க கொடுத்திருக்க ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஆன் ஒய்யோட ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இஃப் த மீன் வேல்யூ ஆஃப் y is 44, which means அவங்க எதோட வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா y பாரோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ y பாரோட வேல்யூ 44 ன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன இன்னொன்னு given என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. வேரியன்ஸ் ஆஃப் x is 9/16th வேரியன்ஸ் ஆஃப் y. வேரியன்ஸ் ஆஃப் x is 9/16th வேரியன்ஸ் ஆஃப் y னா அதுக்கு என்ன அர்த்தம்? வேரியன்ஸ் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மா எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய்னா சிக்மா ஒய், வேரியன்ஸ்னா அப்ப சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்படிதானே? அப்ப இதை கிவனா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி இருக்குன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 9/16 சிக்மா ஒய் ஸ்கொயர்டா இருக்கு அப்படின்னு இன்னொரு கிவன் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் த மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல சொல்றேன். ஒன்னு வந்து எக்ஸ் ஆன் ஒய்ன்ற ரெக்ரெஷன் லைன் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது y பார் ஈக்குவல் டு 44 மீன் வேல்யூ ஆஃப் y கொடுத்திருக்காங்க. மூணாவது வேரியன்ஸ் ஆஃப் x is 9/16th வேரியன்ஸ் ஆஃப் y, which means sigma x squared equal to 9/16th sigma y squared மேத்தமெட்டிக்கலா கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் வேல்யூ ஆஃப் x கேட்டிருக்காங்க. மீன் வேல்யூ ஆஃப் x நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x பார் கண்டுபிடிக்கணும். காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்னா r. இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஃபார்முலா r equal to plus or minus root of bxy into byx. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மீன் வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிக்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா y பார் கொடுத்திருக்காங்க 44ன்னு. இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த நோட் படி நமக்கு என்ன தெரியும்னா எல்லா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ த மீன். சோ அந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ல போய் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு
இந்த y பார்க்கு பதிலா இந்த y பார் வந்து 44 அவங்க கொடுத்திருக்காங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு x பார் என்ன கிடைக்கும் 48 கிடைச்சிருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, மீன் வேல்யூ ஆஃப் x தானே கேட்டிருக்காங்க. சோ x பார் ஈக்குவல் டு 48 தானே மீன் வேல்யூ ஆஃப் x. சோ மீன் வேல்யூ ஆஃப் x இஸ் 48. எப்படி கண்டுபிடிச்சேன், யூசிங் த 2 given things. ஒன் given thing is மீன் வேல்யூ ஆஃப் y யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவன் கொடுத்திருக்க ஒரு ரிக்ரெஷன் லைனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். regression line always passes through the meanன்றனால instead of x bar போட்டுக்கலாம், instead of y bar போட்டுக்கலாம். y barக்கு அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு x baroட வேல்யூ கிடைச்சிரும். சோ மீன் வேல்யூ ஆஃப் x நான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு ஈஸியா. ரெண்டாவது இப்ப என்ன அடுத்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போறேன், r கண்டுபிடிக்க போறேன். காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்னா r ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு இன்னொரு கிவன் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ண போறேன். இன்னொரு கிவன் என்ன கொடுத்திருக்காங்க, வேரியன்ஸ் ஆஃப் x வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கான், 9/16 வேரியன்ஸ் ஆஃப் y க்கு ஈக்குவலா இருக்கான். which means sigma x squared equal to 9/16 sigma y squared இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ண போறேன். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்னு பாருங்க, sigma x squared by sigma y squared equal to 9/16 கிடைக்கும். இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்னு பாருங்க, sigma x by sigma y equal to 3/4 கிடைக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப now இப்ப எனக்கு இது என்னன்னா bxy, ஏன் bxy எடுத்து எழுதிருக்கேன் அப்படின்னா எனக்கு கிவன் ரிக்ரெஷன் ரெக்கரன்ஸ் எழுதிருக்காங்கப்பா, எல்லா ரெக்கரன்ஸையும் தூக்கி விட்டு ரிக்ரெஷன் மாத்திக்கோங்கப்பா. சரியா? சரி, இப்ப எனக்கு கிவன் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து எதோட ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா x on y ஓட ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதனால நான் இப்ப எதோட ஃபார்முலா எழுதுறேன், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on y இஸ் bxy ஓட ஃபார்முலா எழுதுறேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ரெக்ரெஷன் அந்த பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா bxy ஓட ஃபார்முலா என்னன்னா r into sigma x by sigma y. இது வந்து ஃபார்முலா ஃபார் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on y ஓட ஃபார்முலா, அதை எழுதியிருக்கேன். இப்ப எனக்கு கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இது வந்து x on y ஓட ஈக்குவேஷன். அப்ப இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், x equal to some y plus constant இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அப்ப x equal to some y plus constant இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு இப்படி கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எனக்கு bxy ஓட வேல்யூ என்னது, நான் சொன்ன மாதிரி y ஓட கோஎஃபிஷியன்ட் which is 3/5. so bxy equal to 3/5 கிடைச்சிருக்கு. இப்ப இதை எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலால instead of bxy 3/5 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அப்புறம் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்க்கு பதில் இந்த 3/4 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈஸியா எனக்கு எதோட வேல்யூ கிடைச்சிரும், ஆரோட வேல்யூ கிடைச்சிரும். சோ இது r இஸ் நத்திங் பட் த காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். இதான் நான் அடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். புரியுதா? சோ ஃப்ரம் த கிவன் ஹவு டு ஃபைண்ட், அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராப்ளம்க்குமே காரிலேஷன் வேற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா. இந்த ப்ராப்ளம்க்கு காரிலேஷன் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் bxy into byx. அங்க ரெண்டு ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க, அதனால என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இங்க எனக்கு ஒரே ஒரு ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு கொடுக்கல. சோ அதுக்கு பதிலா இன்னொன்னு என்ன கிவனா கொடுத்திருக்காங்கன்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/16 சிக்மா y ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி எப்படி நான் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுக்கு வேற எந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன், சோ என்ன கிவன் கொடுத்திருக்காங்களோ அதை அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்ளம் கொண்டு போகணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்க. சோ டவுட் இருந்தா கேளுங்க, இதுல ஏதாவது கண்டிப்பா டவுட் வரும்னு நினைக்கிறேன். டவுட் இருக்கவங்க கேளுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நடத்தின மாதிரி தான், அதனால இது ஹோம்வொர்க் ப்ராப்ளமா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் ரெண்டு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தேன்னா எது எக்ஸ் ஆன் ஒய்ன்னு தெரியாது, எது ஒய் ஆன் எக்ஸ்ன்னு தெரியாது. நீங்க தான் அசம்ஷன் பண்ணி எடுத்து செஞ்சு பார்க்கணும். சரியா? ரெண்டு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கையில கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல கேட்ட மாதிரி ரெண்டு மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க, அதுலயும் அதான் கண்டுபிடிச்சிங்க. ஃபைண்ட் தி மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிங்க, இங்கேயும் அதான் கேட்டிருக்காங்க. அங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் r கண்டுபிடிச்சிங்க, இங்கேயும் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் r கண்டுபிடிக்கணும். சோ இந்த ப்ராப்ளம் இட்ஸ் சிமிலர் டு தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த இதுல செஞ்சு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. உடனே இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே எனக்கு அனுப்பிச்சிருங்க செஞ்சு இந்த ப்ராப்ளம். டவுட் இருக்கவங்களும் கேட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப ரெக்ரெஷன் டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்ப இது வரைக்கும் என்ன செகண்ட் யூனிட்ல பாத்திருக்கோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ல டிஸ்கிரீட் டைப்ல ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், கண்டினியூஸ் டைப்ல 2 டைமென்ஷனுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அப்புறம் நியூ டாபிக் ரிலேட்டடா கோவேரியன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், காரிலேஷன்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ரிக்ரெஷன்னா என்னன்னு பார்த்தோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸா நிறைய பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் பேரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். இது எதனால இதை படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சுட்டு என்னால அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல, எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது ஃபார் தீஸ் 2 வேரியபிள்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு another 2 வேரியபிள் இசட் அண்ட் டபிள்யூ. நான் எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா இசட் அண்ட் டபிள்யூவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். சோ அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு
அந்த ப்ராப்ளம் எனக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எனக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு வித் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டுமே அந்த ப்ராப்ளம் செய்யறதுக்கு எனக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதாவது அதோட ஒரிஜினாலிட்டி மாறாம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்படி எனக்கு அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா எனக்கு அதை வச்சு என்னால ப்ராப்ளமே ஈஸியா கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கு தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் படிக்கிறது எல்லாமே. நீங்க ஏற்கனவே M2ல அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. நீங்க M3ல வந்து டிஸ்கிரீட் படிச்சனால உங்களுக்கு அந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் நார்மலா நீங்க இசிஇ ட்ரிபிள் எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னாலே என்னன்னா நார்மலா டு கன்வெர்ட் த காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் இன்டு த ஈஸியஸ்ட் சிச்சுவேஷன் வித்தவுட் லூசிங் இட்ஸ் ஒரிஜினாலிட்டி. அதோட ஒரிஜினாலிட்டி சேஞ்ச் ஆகாம ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனை வந்து நம்ம ஈஸியஸ்ட் சிச்சுவேஷனா மாத்திட்டு அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும். இங்க எப்படி வந்து 2 டைமென்ஷன்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம் வித் ஜாயிண்ட் பிடிஎஃப். அந்த எக்ஸ் கமா ஒய்ன்ற 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் ஜாயிண்ட் பிடிஎஃப் எப்படி டினோட் பண்றாங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டினோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இசட் இந்த எப்படி நான் மாத்துறேன்னு சொன்னேன், எக்ஸை இசட்டா மாத்துறேன், ஒய்யை டபிள்யூவா மாத்துறேன்னு சொன்னேன். ஸோ இசட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். டபிள்யூ எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னா ஹச் ஆஃப் ஜின்றது சும்மா இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி இசட் வந்து சம் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபங்க்ஷனாகவும் டபிள்யூ வந்து சம் ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபங்க்ஷனாகவும் சேஞ்ச் பண்றேன் இசட்டையும் டபிள்யூயும். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாயின் பிடிஎஃப் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் இசட் கமா டபிள்யூ எப்படி டினோட் பண்றாங்கன்னா எஃப் ஆஃப் இசட் கமா டபிள்யூ. எப்படி நீங்க எக்ஸ் கமா ஒய்யோட ஜாயின் பிடிஎஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்றீங்க, அதே மாதிரி இசட் டபிள்யூட ஜாயின் பிடிஎஃப் எப்படி டினோட் பண்றோம்னா எஃப் ஆஃப் இசட் கமா டபிள்யூ அப்படின்னு டினோட் பண்றோம். ஓகேவா? இசட் கமா டபிள்யூட ஜாயின் பிடிஎஃப் எப்படி டினோட் பண்றோம்னா எஃப் ஆஃப் இசட் கமா டபிள்யூ டினோட் பண்றோம். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் ஜே இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு ஈக்குவலா இருக்கு. திஸ் ஜே இஸ் த ஜெகோபியன் வேல்யூ. ஜே ஓட ஃபார்முலா என்னன்னா டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை டோ ஆஃப் இசட் கமா டபிள்யூ. இது நீங்க வந்து M1ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கான்னு பாருங்க ஜெகோபியன் ஃபார்முலா. ஓகே, இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, எஃப் ஆஃப் இசட் கமா அதாவது எக்ஸ் கமா ஒய்யை நான் இசட் கமா டபிள்யூன்னு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். அதோட ஜாயின் பிடிஎஃப் எப்படி டிஃபைன் பண்றேன்னா எஃப் ஆஃப் இசட் கமா டபிள்யூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜே இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், வேர் ஜே ஓட ஃபார்முலா என்னன்னா டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை டோ ஆஃப் இசட் கமா டபிள்யூ. இது ஜெகோபியனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், டிட்டர்மினன்ட் ஆஃப் டோ எக்ஸ் பை டோ இசட், டோ எக்ஸ் பை டோ டபிள்யூ, டோ ஒய் பை டோ இசட், டோ ஒய் பை டோ டபிள்யூ ஜெகோபியனோட ஃபார்முலா எழுதுறேன். ஓகே, இதை வச்சு நான் ப்ராப்ளம் செய்ய போறேன். இப்போ ப்ராப்ளம் பாருங்க. Let x comma y be a 2-dimensional random variable having the joint density. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா x comma y 2-dimensional random variable எடுத்திருக்காங்க, அதோட joint PDF f of x comma y அப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா find the density function of capital. Find the density function of capital U. Density தான் ஒண்ணும் இல்ல, marginal density function தான் அவங்க density function சொல்றாங்க. Density function of U னா என்ன ஃபார்முலா, small f of U. இப்போ density function of capital X னா என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க நீங்க, f of x equal to integration of f of x comma y dy அப்படிதானே சொல்லுவோம். இப்போ இங்க u இருக்குப்பா, uனா அது கமா v போட்டுக்கோங்க. சோ u கமா v இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் uனா அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னவா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்போ எக்ஸ்னா என்ன சொல்லுவீங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஜாயின் பிடிஎஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் சொல்லுவீங்க. அப்ப யூக்கு எப்படி சொல்லுவீங்க, எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஜாயின் பிடிஎஃப் என்னது எஃப் ஆஃப் யூ கமா வி டிவி அப்படிதானே சொல்லணும். அதெல்லாம் கொஞ்சம் அது மாதிரியே கொஞ்சம் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா ரீகால் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் யூ கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா இந்த இருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் யூ கமா வி டிவி. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு எதோட வேல்யூ தேவைப்படுதுன்னா எஃப் ஆஃப் யூ கமா வியோட வேல்யூ தேவைப்படுது. அண்ட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வின்றனால வியோட லிமிட் தேவைப்படுது. ஸோ எனக்கு வி லிமிட் வேணும், f of u comma v join pdf of u comma v ஓட வேல்யூ வேணும். join pdf of u comma v formula by using this இந்த transformation படி f of u comma v
இங்க பாருங்க xyன்ற வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் uv சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா படி இன்ஸ்டெட் ஆஃப் z and w நமக்கு என்ன இருக்குன்னா u and v இருக்கு. அப்ப எப்படி எழுதுவீங்க இந்த ஃபார்முலா படி f of u, v equal to modulus of j into f of x, y. இப்ப இங்க எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. f of u, v equal to modulus of j into f of x, y, where j ஓட ஃபார்முலா என்னன்னா dou of x, y by dou of u, v. இதான் j ஓட ஃபார்முலா. சரியா? ஓகே. இப்ப நான் f of u, v முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபார்முலா எழுத தெரியலன்னா டவுட் இருந்தா கேளுங்க. எப்படி இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னு டவுட் இருந்தா கேளுங்க. வேற ஜேக்கு என்ன எழுதிருக்கோம்னா ஃபார்முலா dou of x, y by dou of u, v. இப்ப வந்து பாருங்க இதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் dou x by dou u, dou x by dou v, dou y by dou u, dou y by dou v ன்னு இது எழுதிருக்கோம். சோ இப்ப நான் dou x by dou u கண்டுபிடிக்கணும் அப்படின்னா dou x by dou u, dou x by dou v கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு x in terms of u v ல வேணும். அதே மாதிரி dou y by dou u, dou y by dou v வேணும் அப்படின்னா எனக்கு y in terms of u v ல வேணும். x in terms of u v லயும் y in terms of u v லயும் இருந்தா மட்டும்தான் என்னால இத கண்டுபிடிக்க முடியும். இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க u equal to root of x square plus y square ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப எனக்கு ஒரு u மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. எனக்கு v என்னன்னு கொடுக்கல. சரியா? ரெண்டு ரேண்டம் வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ரேண்டம் x-க்கு பதிலா u மட்டும் கொடுத்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா y-க்கு பதிலா இருக்கிற v எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை, மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்மளா அந்த v நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த v எப்படி எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ்ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த v x தான் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த v நீங்க y-ன்னு கூட எடுத்து ப்ராப்ளம் செய்யலாம். சரியா? ஓகே. நான் வந்து vx ன்னு சொல்லி எடுத்தா நீங்க கொஞ்சம் சிம்பிளா எடுங்க. இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்காம நீங்களா எடுக்கிறத வந்து எப்பயுமே சிம்பிளா லீனியரா எக்ஸோ இல்ல ஒய்யோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் மட்டும் எடுங்க. சரியா? ஓகே. நான் இங்க எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். நீங்க வேணா ஹோம்வொர்க் ப்ராப்ளம்ல v ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துட்டு இந்த ப்ராப்ளம செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் அனுப்புங்க. ஓகே. இப்ப நான் u வந்து அவங்க கொடுத்திருக்காங்க, v நானா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப எதுக்காண்டி இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஜெக்கோபியன் பார்ட்டுக்காண்டி செய்யறேன். ஜெக்கோபியன் பார்ட்ல எனக்கு என்ன வேணும்னா எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் uv ல வேணும், y ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் uv ல வேணும். அதை தான் நான் இதுல இருந்து கண்டுபிடிக்க போறேன். எப்படி மாத்துறேன்னு பாருங்க. சோ ஃப்ரம் திஸ் ஸ்கொயர் ரூட் இருக்கனால பை டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்னா u ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். சோ இந்த எக்ஸுக்கு பதில் இந்த v சப்ஸ்டியூட் பண்ணா u ஸ்கொயர் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து எனக்கு y ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் y யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா ரூட் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஓகே. இப்ப எனக்கு இந்த பாக்ஸ் படி இந்த இடம் படி எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா எனக்கு y இன் டர்ம்ஸ் ஆஃப் uv ல கிடைச்சிருச்சு. இப்ப இங்க வந்து x இன் டர்ம்ஸ் ஆஃப் v, u வந்து எனக்கு 0 வந்துட்டு போகுது. எனக்கு இங்க இதுபடி x இன் டர்ம்ஸ் ஆஃப் u and v ல கிடைச்சிருச்சு. இதுபடி எனக்கு y இன் டர்ம்ஸ் ஆஃப் u ல கிடைச்சிருச்சு. சரி, இப்ப இதை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன்? இப்ப ஜெக்கோபியன் பார்ட் கண்டுபிடிச்சிருவேன். இப்ப dou x by dou u வேணும்னா எனக்கு x ஈக்குவல் டு v தான் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல u இல்ல. அப்ப dou x by dou u என்னவாயிரும்? 0 ஆயிரும். dou x by dou v எனக்கு இருக்கு, which means 1. so dou x by dou v யோட வேல்யூ வந்து 1. அடுத்து dou y by dou u வேணும்னா இந்த இடம் பாருங்க. dou y by dou u இந்த இடம் படி பாத்தீங்கன்னா 1/2 u square minus v square the whole power minus 1/2 into 2u ன்னு கிடைக்கும். சோ அதான் இங்க எழுதிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணா dou y by dou u இது கிடைக்கும். from this equation dou y by dou v கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த ஜெக்கோபியன் டிட்டர்மினன்ட் நீங்க சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஜேக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா மைனஸ் u by root of u square minus v square கிடைக்கும். நீங்க மாடுலஸ் எடுத்தீங்கன்னா this minus becomes plus ஆ மாறிடும். so u by root of u square minus v. so மாடுலஸ் j கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்காண்டி இப்ப அந்த மாடுலஸ் j எல்லாம் கண்டுபிடிக்கிறோம்? to find the joint pdf f of u, v. எதுக்காண்டி f of u, v கண்டுபிடிக்கிறோம்? to find the marginal density function u, f of u கண்டுபிடிக்கதான் இந்த f of u, v கண்டுபிடிக்கிறோம். இந்த f of u, v கண்டுபிடிக்கதான் அந்த ஜெக்கோபியன் j கண்டுபிடிக்கிறோம். so என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு ப்ரொசீட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆயிரும். ஓகே. இப்ப பாருங்க, j கண்டுபிடிச்சிட்டோம். j போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். f of x, y அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கு பாருங்க, அவங்களே கிவன் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அதை போய் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 4xy into e power minus of x square plus y square சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? f of u, v, which means the function ஃபுல்லாவே நமக்கு in terms of u and v ல வேணும் அப்படின்னா இந்த x y எல்லாத்தையுமே எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா uv ல சேஞ்ச் பண்ணணும். அப்ப x வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? v ன்னு எடுத்திருக்கோமா? சோ x க்கு பதிலா நம்ம v போடணும். x க்கு பதிலா நான் v போட்டிருக்கேன். y க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா root of u square minus v square. so y க்கு பதிலா நம்ம root of u square minus v square சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப இந்த x க்கு பதிலா நான் v போட்டிருக்கேன். y க்கு பதிலா root of u square minus v square போட்டிருக்கேன். இந்த இடத்துல x ஸ்கொயருக்கு பதிலா v ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணணும்?
y ஸ்கொயர்னா u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயரும் மைனஸ் v ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் u ஸ்கொயர் மட்டும் வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு f of u, vக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 4uv e பவர் மைனஸ் u ஸ்கொயர்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இதான் ஜாயிண்ட் PDF of u, v நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது எதுக்காண்டி கண்டுபிடிச்சோம்? டு ஃபைண்ட் த மாடுலர் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் யூல போய் இன்ஸ்டெட் ஆஃப் f of u, vக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண. இப்போ எனக்கு எதோட லிமிட் தேவை? v யோட லிமிட் தேவை. சோ v யோட லிமிட் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல v வந்து என்னது? x வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? greater than 0, which means இப்ப v என்னவா இருக்கும்? greater than 0வா இருக்கும். சரியா? இப்ப v இந்த இடத்துல மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கா? இல்ல, இந்த ஈக்குவேஷன்லயே v நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப அதையும் என்னன்னு சேர்த்து பார்க்கணும். அப்ப இதுல என்ன இருக்கு? y ஸ்கொயர்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். y நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? greater than 0ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் எப்படி இருக்கும்? greater than 0வா இருக்கும். இப்ப இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? u ஸ்கொயர் இஸ் greater than v ஸ்கொயரா கிடைக்கும். சோ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? v less than uன்னு கிடைக்கும். இப்ப இதையும் கம்பைன் பண்ணீங்கன்னா v lies between 0 to uன்னு கிடைக்கும். சோ v lies between என்னதுப்பா? 0 to u. இப்ப அதை எழுதிருக்கோமான்னு பாருங்க லிமிட்ல. சோ f of u, v சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். v யோட லிமிட் வந்து 0 to uன்னு எழுதிருக்கோம். இதை கரெக்டா கண்டுபிடிச்சு லிமிட் தப்பா கண்டுபிடிச்சிக்கினாலும் f of u தப்பாயிரும். சோ எல்லா இடத்துலயுமே கேர்ஃபுல்லா பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு v பண்றதுனால u எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருங்க. v மட்டும் இன்டகிரேஷனுக்குள்ள வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் பண்ணிட்டு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் f of u ஓட வேல்யூ. சோ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் u மட்டும் தான் கேட்டிருக்கனால நம்ம f of u கண்டுபிடிக்கிறோம். இப்ப v கேட்டிருந்தாங்கன்னா நீங்க f of v யும் கண்டுபிடிக்கணும். f of v வேணும்னா இதே ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்னா f of u, v உள்ள போற இந்த வேல்யூ அப்படிதான் இருக்கும். du போடணும். u ஓட லிமிட் மட்டும் கரெக்டா பார்த்து எழுதணும். சரியா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. The joint PDF of x, y is f of x, y equal to e power minus of x plus y கொடுத்திருக்காங்க. x greater than 0, y greater than 0 ன்னு சொல்லியிருக்காங்க. Find the density function of u மட்டும் தான் இந்த ப்ராப்ளம்லயும் கேட்டிருக்காங்க. which means நம்ம f of u, போன ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? u மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. v என்னன்னு கொடுக்கல. சோ நான் v அசம்ஷன் படி நான் போன ப்ராப்ளம்க்கு v x ன்னு வச்சு அந்த ப்ராப்ளம் செஞ்சேன். இந்த ப்ராப்ளம்க்கு நான் v y ன்னு எடுத்து செய்ய போறேன். சரியா? ஓகே ஓகே, இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம f of u, மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் u என்ன கண்டுபிடிக்கணும்? f of u கண்டுபிடிக்கணும். f of u க்கு என்ன ஃபார்முலா? இன்டகிரேஷன் ஆஃப் f of u, v dv. ஓகே, அப்ப f of u கண்டுபிடிக்கணும்னா நான் ஜாயிண்ட் PDF of f of u, v கண்டுபிடிக்கணும். அப்ப f of u, v க்கு என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் j into f of x, y. ஓகேவா? அப்ப அப்ப நான் முதல்ல j என்னன்னு கண்டுபிடிக்கணும். j க்கு என்ன ஃபார்முலா? dou of x, y by dou of u, v கண்டுபிடிக்கணும். அப்ப dou of x, y by dou of u, v க்கு என்ன ஃபார்முலா? டிட்டர்மினன்ட் ஆஃப் dou x by dou u, dou x by dou v, dou y by dou u, dou y by dou v நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தேவைப்படும்? நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொன்ன மாதிரியே தான். x in terms of u ல வேணும், y in terms of u ல வேணும். அப்ப கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்க? u equal to x plus y by 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் x equal to கொண்டு வரணுமா? y வந்து நான் v ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் y நீங்க v ன்னு போட்டுக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 2u equal to x plus y, y க்கு பதிலா v போட்டீங்கன்னா x equal to 2u minus v ன்னு கிடைக்கும். முடிஞ்சிருச்சா? x in terms of u v ல கிடைச்சிருச்சு. அடுத்து y in terms of v ல கிடைச்சிருச்சு. இப்போ x in terms of u and v லயும் கிடைச்சிருச்சு, y in terms of v லயும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த using these two x and y values நம்ம ஜெகோபியன் j கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா டிட்டர்மினன்ட் வேல்யூ is 2 ன்னு கிடைச்சிருக்கு. சோ மாடுலஸ் j வேல்யூ 2 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப f of u, v கண்டுபிடிச்சிடலாமா? f of u, v equal to 2 into f of x, y. f of x, y ன்றது joint PDF given problemல இருக்கு. e power minus of x plus y. instead of x பதிலா இந்த வேல்யூ 2u minus v சப்ஸ்டிட் பண்ணும். அடுத்து y க்கு பதிலா v சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிருக்குன்னா 2e power minus 2u ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் f of u, v யோட வேல்யூ. சரியா? ஓகே, இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of u கண்டுபிடிக்கணும். f of u யோட ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் f of u, v dv. அப்ப f of u, v னா 2e power minus 2u dv. இப்ப v யோட லிமிட் எனக்கு தேவைப்படுது. சோ v யோட லிமிட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கு போய் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? x greater than 0, y greater than 0 ன்னு கொடுத்திருக்காங்க. x greater than 0 னா என்ன அர்த்தம்? 2u minus v greater than 0, which means 2u is greater than v. அப்ப இதுல இருந்து எனக்கு v less than 2u. ஏன்னா எனக்கு வந்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் யூனா ஃபார்முலா படி எனக்கு எதோட லிமிட் தேவைப்படும்னா v யோட லிமிட். v தான் எங்க ஆரம்பிச்சு எதுல முடியுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதனால v less than 2u இங்க வந்திருக்கு. அடுத்து இங்க y greater than 0 னா அப்ப v greater than 0. அப்ப v lies between using these two
இந்த ரெண்டு பாக்ஸையும் கம்பைன் பண்ணீங்கன்னா the value of v lies between 0 to 2u, which means limit of v என்னன்னா 0 to 2u. So limit of v க்கு பதிலா 0 to 2u ன்னு போட்டு உள்ள f of u, v சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்டகிரேஷன் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 4u e power minus 2u. இதான் என்னன்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் u. இதே மாதிரி நீங்க மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் v யும் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல கேட்கல, அதனால விட்டோம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் காரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன். இது 2 மார்க்ல கேட்பாங்க. ரைட் எனி டு டிஃபரன்ஸ் பிட்வீன் காரிலேஷனுக்கும் ரிக்ரெஷனுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதை படிச்சுக்கோங்க. இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.